ம். இவனுங்கெல்லாம் வந்து இப்படிலாம் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறவன் இங்க ஆதரவு கிடைக்குமா? கொஞ்சம் புரியுது யோசிச்சு புரியுது பாருங்க. புரியுது ஆ, புரியுது. அந்த எக்ஸாம் இல்ல அது பேப்பரை இருக்கட்டும். வித்து அதுல பொழப்பு நடத்திட்டு இருக்கான், சோறு திங்கிறான் அவன்லாம் இங்க ஆதரவு கிடைக்குமா? அங்க பாருங்க, அது எந்த அளவுக்கு அங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்குது தெரியுமா? அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்கானுங்க. அவனோட பேரு யாரு என்ன ஏதுன்ற கூட வெளியில அந்த அளவுக்கு பப்ளிஷ் ஆகல. இவங்க மீடியாலாம் வந்து கஷ்டப்பட்டு தேடி எடுக்கிறாங்க. யார் இவன் எக்ஸாக்டா, எவன் இப்படி தப்பு பண்ணியிருக்கான். கடைசியில எல்லாரும் பிஜேபி காரன். யார் அந்த நியூஸ் பேப்பர் வித்துருக்காங்க எல்லாரும் பிஜேபி காரன் வடக்குல. சோ அந்த அளவுக்கு மோசமா பொழப்பு நடத்திட்டு இருக்கிறவனுங்க இவனுங்க. இது தெரியாம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருப்பானுங்க. தெரிஞ்சு இப்ப வெளியில ஆனா வந்திருக்கு. ஒரு 3 நிமிஷம் இல்ல வருஷத்துல 2வது தடவை இது. இல்ல இந்த ப்ரோ. 3 வருஷத்துல 2வது இல்ல தடவை. இல்ல 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 ஒரு இருங்க. நிமிஷம் இருங்க ஆனா சதீஷ். இல்ல bro. சொல்லட்டும் இல்ல அலெக்ஸ். எப்படி இல்ல ம். இவ்வளவு உள்ளுக்குள்ள இருந்து அந்த பேப்பர் அவுட் பண்ற அளவுக்குமான ஆளுங்க பொச்சு வச்சிருக்கானுங்க பாத்தியா? ம். அது இருக்கிறதுல அது வேற இது விஷயம். ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ம். அது முன்னாடியே சொல்ல வந்ததா சந்தீஷ் இந்த பாயிண்ட் சொன்னாரு. இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். நேற்று பேப்பர் அவுட் ஆமா பண்ணதும் ஆமா கரெக்டா அவ்வளவு தான் சாதாரண சொன்னாரு. விஷயம் இல்ல. ம். ஏன்னா அது இல்ல அதுக்கு எவ்வளவு காசு கட்டி எவ்வளவு இது பண்றாங்க மென்டல் ப்ரெஷர் அதெல்லாம் வேற. ம். இல்ல அண்ணாமலை என்னன்னா, நீங்க உண்மையிலே சொல்றேன், அவன் இன்டெலிஜென்ட்டா பிஹேவ் பண்ணிக்கிறான். அவன் இன்டெலிஜென்ட்னு எங்க வீட்லயே நம்பினாங்க நடுவுல. எப்போ அந்த ஒரு விஜய் அரசியல் வர்றது முன்னாடியே கூடங்க அந்த அந்த டைம்லயே நம்ம நம்புறாங்க. என்னன்னா பல மாதிரி பேசுவான் மேடம். உண்மையில அவன மாதிரி வேற மாதிரி என்னமோ பேசுவான். சத்தியமா என்ன பேசுறான்னு தெரியாத மாதிரி வேற மாதிரி பேசுவான். இல்லடா ம். அவன் அவன் இன்டெலிஜென்ட் அவன் இல்ல எங்க வீட்டுல ஒரு டைம் இல்லடா வந்துட்டு அவன் டேய் அவன் வளர்ந்துருக்கான்னா கரெக்டா பேசுறான்டா டிஎம்கே எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கான். ம். அதான் இல்ல ம். ப்ரோ அன்னைக்கு இல்ல எங்க வீட்டுல சொல்றாங்க டேய் அவன் கரெக்டா இல்ல பேசுறான்டா இல்ல அவன் நீங்க சொன்னது ஒரு அம்மா வேலிட் பிஜேபி பாயிண்ட். இல்ல அவன் அவன் வளர்ந்ததுக்கு பிஜேபிமான்றான். காரணமே ஆனா கரெக்டா டிஎம்கே தான். பேசுறான்டா. அவன் வளர்ந்ததுக்கு காரணமே டிஎம்கே தான். எக்ஸாக்ட்லி டிஎம்கே எக்ஸாக்ட்லி. மோசமா இருந்ததுனால தான் அவன் வளர்ந்தான். ம். புரியுதுங்களா? இல்லங்க இதுவே அவன் வந்து இல்ல ஐபிஎஸ் இல்லங்க ஐபிஎஸ் எஜுகேட்டட் படிச்சவன் காட்டிங்கன்னா ரெண்டாவது வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் மேனேஜ் பண்ணி வேற பொலிட்டிஷியன் இல்ல வேற யாரும் இங்கிலீஷும் அதை மேனேஜ் பண்ணி அப்படின்னு பேசுற கிடையாதுடா. ஒழுங்கான அப்படின்னு பாயிண்ட் பேசுற இங்கிலீஷ் பொலிட்டிஷியன் எல்லாம் இல்ல. கிடையாதுடா அலெக்ஸ். அதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அந்த பிரச்சனைக்காக இது பண்ற என்ன சொல்றது கேட்கறதுக்கு இங்க ஆள் வேணும். அந்த ஆளை எல்லா டிவி சேனல்லையும் காட்டுற மாதிரி இருக்கணும். புரியுதா? இப்போ நம்மள பப்ளிசிட்டி ஸோ அதுதான் இங்க விஷயம். இங்க இவன் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் குவாரி இருந்துச்சு பத்தியா மதுரையில பிளான்ட். அதுக்கு இவனே போயிட்டு இது பண்ணி பேசிட்டு இருந்தான். நானும் சேர்ந்து போராட்டம். ஏய் ஆட்சியே உங்க கையில் தான்டா இருக்கு. புரியுதா? அவனுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறான் பாத்தியா? ம். ம். அது அதுதான் இல்லாம அது இல்லாம அவன் ஒரு இடத்துக்கு போறான்னா ம். அதுல நேஷனல் மீடியால இருந்து ஸ்டேட் மீடியால இருந்து பணத்தை வாரி இறைச்சு ம். அவன் பின்னாடி போகுது. அவ்வளோ மீடியாவுக்கு காசு. இல்லைங்க அது மட்டும் புரியுதுங்களா? கிடையாதுங்க. பாலிமர், நியூஸ் 24/7 தமிழ் இன்னும் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணியே சொல்லலாம். இதெல்லாம் பிஜேபி மீடியான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ம். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அவனுங்களுக்கு. இனிமேல்லாம் அதான் சொல்றேங்க. திமுக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வாழ்வாங்க. திமுக இல்லைன்னா அவங்களும் கிடையாது. இதுதான் சிம்பிள். இல்ல திமுக கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா இதாகுன்ற மாதிரி. ஏன்னா அவனு வாரிசு அரசியல்னு வச்சிருக்கானுங்க. இதுவே என்ன சொல்றது ஜெயிக்கவேல்னா கூட பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல கத்திட்டு இருப்பானுங்கன்னு வைங்களேன். ஆனா ஆமா ஆமா. பிஜேபி ஃபுல்லாவே அழிஞ்சிச்சு. ஃபுல்லாவே நான் காலி. நான் சொல்றது பவர்ல இருக்கிற வரைக்கும். திமுக பவர்ல இருக்கும்போது தானே அவன் எதிர்க்க முடியும் நம்மள. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பேசி அப்புறம் செத்த பாம்பு மிதிச்சு என்ன பிரயோஜனம்? ம். அண்ணாமலை செத்த பாம்பை மிதிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. ம். நம்ம பின்னாடி தான் வருவான். ஸோ அவனெல்லாம் மிதிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ம். பெரிய இதெல்லாம் கிடையாது. அஹ் அதனால ஒன்றும் கிடையாது. அதான் ஆருத்ரா ஒரு விஷயம். இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர் லீக் பண்றது 2வது விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 1600 கோடிக்கு அவனே சொந்தமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வச்சுட்டு ஒரு வீடு 9 கோடியோ 7 கோடியோ 7 கோடியில இருந்து 9 கோடி ஒவ்வொரு வீடு, அது மாதிரி 160 வீடு வித்துட்டு இருக்கான் அவனே. ஸோ ம். அதுக்கெல்லாம் எங்க அவனுக்கு காசு வந்தது? நான் ஆடு மேய்க்கிறவன், என்ன நான் விவசாயம் பார்க்க போவேன். டேய் என்னென்னலாம் சொன்னடா நீ? இப்படிலாம் பேசிட்டு இவ்வளோ ஊழல் பண்ணி காசு சம்பாரிச்சு வச்சிருக்க. அதனாலதான் அவன் கட்சிக்காரங்களே மோடியும் அமித்ஷாவும் அவனை ஓரம் ஓரம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ம். இவ்வளோ இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான். தெரியாத விஷயம் இன்னும் எவ்வளவு பண்ணிருப்பானோ அண்ணாமலைலாம். அதெல்லாம் வெளியில வரும் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கப்புறம் நம்ம பேசி ஒரு 15 மினிட்ஸ் பேசி அவனுக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டி தான் இதனால ஆயிருப்பான். அதனால அது ஆட்டத்துல அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஆமா ஆமா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஓப்பனா நயினாரை தூக்கி போட்டு மறுபடி அவனை தான் கொண்டு வர பார்ப்பானுங்க. ஓகேங்களா?
அதுவும் இல்லாத அவன் சில இங்க இதே ட்விட்டர்ல சில நல்ல கை, ப்ரோ நுள்ள கைலாம் வச்சிருக்கான். இன்னைக்கு எவன்லாம் நம்ம ஜெயிச்சதுக்கு வந்து இன்னைக்கு சொம்பு அடிச்சானோ, அதிலயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் ஓப்பனா சொல்றேன். முக்கியமா இதே தான் ம், கார்த்திக் வருமாலாம் உப்பு போடுவான் அண்ணாமலை எல்லாம் வந்தா ம். பாட்டு உப்பு பிஜேபி ப்ரோ அந்த அன்னைக்கு அன்னைக்கு அந்த பஸ்ல ஒரு ஒரே பயணம் போனான் நிமிஷம். தெரியுங்களா? எல்லா மாநிலத்துக்கு ஏதோ ஒரு ம், பயணம் மாதிரி போனான் பாருங்க அண்ணாமலை. அதுக்கு வந்து ம். கிட்டத்தட்ட 460 கோடி செலவு பண்ணாங்களாம். புரியுதுங்களா? அதுக்கு நானும் ஆக்சுவலா ஆன செலவு வந்து 150 கோடி 170 கோடி ஏதோ, மீதியை வந்து ஆட்டையை போட்டானாம். ஸோ சரி இந்த விடுங்க. மாதிரி தரவு தரவு வச்சுன்னு பேசுங்க விடுங்க. இல்ல இல்ல எப்பயுமே இந்த ஸ்பேஸ பொறுத்தளவு இல்ல இல்ல இது வந்து ம். வர செய்தி தான். நான் 100%ன்னு இல்ல சொல்ல வர வரல. செய்தின்னு இல்ல. ம், அட்லீஸ்ட் அது ம், யாராச்சும் YouTubeலயாச்சும் மெயின் பண்ணிடணும். ஸோ ம், அத வச்சு பேசலாம். ம், அதுக்காக ம், சொன்னேன். ம். ம். ஏன்னா So, இது எப்பயுமே அலெக்ஸ் ஸ்பேஸ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இல்லாத எப்பயுமே பேசவும் தெரியாது. அதுக்காக சொன்னேன். அவனும் இல்ல இல்ல பண்ணுவானுங்க. நீங்க ம், சொல்றது ம். நம்புறோம். உங்க மேல நம்பிக்கை இல்லாதல்ல. அது இல்ல இல்ல நமக்கு இல்ல எப்பயுமே இல்ல டேட்டா தான் பேசும். 100% அது 100% அக்ரி பண்ணிக்கிறேன் நானு. நம்மளுக்குள்ள ம். பேசிட்டு இருக்கோம்னு ஒரு இதுல சொல்றேன். பட் ம். இதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குன்றது அவங்க கட்சிக்காரங்களே பேசிக்கிறாங்க. நான் பேசுறது மட்டும் இல்ல. பட் ம். அதான் இதுக்கெல்லாம் தரவும் நம்மளுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? அவன் பண்ண ஊழலுக்கு இப்படிலாம் பண்ண ஊழலுக்குலாம் நம்மளுக்கு தரவும் கிடைக்காது. பட் இதுக்குன்னா அந்த ஆருத்ராலாம் வெளியில எடுத்தோம்னா 100% மாட்டுவோம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ம். 100% மாட்டுவோம். பட் அதுக்கும் இவங்க திமுக தான் அதிமுகவை முட்டு கொடுத்து வச்சுட்டு இருக்க மாதிரி சும்மா பேருக்கு கேஸ் போட்டு இவனு அண்ணாமலை மேலேயும் எந்த கேஸும் போடாம அந்த ஆர்கே இல்ல சுரேஷா அவன் அவன் எந்த அளவுக்கு ம், வந்தான்னா, இந்த என்னது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அலெக்ஸ் ம். அந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கின்னு ஒரு ஒரு இது ஒண்ணு பண்ணான் பாத்தியா? ஒரு ஒரு கோமாளித்தனம் ஒண்ணு பண்ணான் பாத்தியா? அதுலதான் டவுன்ஃபால் அவனுக்கு. அதெல்லாம் ம். இல்ல ப்ரோ. அதாவது ஒரு ரொம்ப எஜுகேட்டடான ஒருத்தனா காட்டிக்கிட்டு கடைசியில வேட்டு கட்டின சாட்டை தடுக்கிறவங்க எவனாவது மதிப்பாங்களா? அது தமிழ்நாட்டுல வேற எங்கன்னா போலாம். நார்த்ல பண்ணலாம். நார்த்ல மதிப்பானுங்க. இங்க வேணா மதிப்பானா? அது அது வேற என்ன தெரியுமா பண்ணாப்புல எல்லாம் நேஷனல் மீடியாலாம் கூப்பிட்டு நிக்க வச்சு அதை அடிச்சுக்கிட்டான். அது எல்லா இடத்துலயும் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. ம். ஐயோ ஐயோ. அதெல்லாம் வந்து பயங்கர பேக் ஃபயர். அதெல்லாம் பயங்கர பேக் ஃபயர். அதுலதான் ஆரம்பிச்சது டவுன்ஃபால். அது வரைக்கும் கூட ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டே வந்தான். அவனோட சுய ஒரு இதை வளர்த்துக்கிட்டாப்புல, அதாவது செல்ஃப் இமேஜ வளர்த்துக்கிட்டு இருந்தாப்புல கட்சியோட காசை வச்சுட்டு. பட் அது ஓட் பேங்கா மாறிச்சுன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுதான் இவங்க அதிமுகவோட ஓட் பேங்கையும் வச்சு கிளைம் பண்ணிக்கிறாங்க. எங்களோட ஓட்டுன்னு மறுபடியும் ஆனா அதே அலெக்ஸ் பர்சன்டேஜ் வரதே சந்தேகம். எனக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ சதீஷ் ப்ரோ வேற ஒண்ணு. ம். பர்சனல் அலெக்ஸ் கிட்ட வேற கேட்கலாம். அலெக்ஸ் இந்த கரூர் இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, தளபதிக்கு அகைன்ஸ்டா கார்த்திக் வர்மாவும் அவனும் பேசினானுங்க. அவன வந்து இவன்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது சங்கிலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அகைன்ஸ்டா தான் பேசினானுங்க. அந்த ஒரு இதுல அந்த ஸ்பேஸ்ல நீங்க. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அங்க திமுககாரன்லாம் மேல ஏத்தின்னு நம்ம மேல கொலை பட்டத்தெல்லாம் போட்டாங்க தளபதி மேல. மறுபடியும் இவன போய் அங்க உட்காந்துருக்கானுங்களே! இது எனக்கு எப்படின்னு தெரியலடா. எல்லாம் போகும்ல. இல்ல அது ப்ரோ. பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா பெரிய ஒருத்தர் ஒரு ஐடிங்களே நிமிஷம் நீங்க போகுதுடா. நினைக்கிற இல்ல சரி. அதான் இல்லங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ம், இவனுங்கெல்லாம் மறந்து போறான்னு நினைக்காதீங்க. ம். தெரிஞ்சுதான் போறானுங்க. யாரும் மறக்கல. அதெல்லாம் தெரியும் இவனுங்களுக்கு. ஏன் அந்த ஸ்பேஸ்ல எத்தனை வாட்டி விஜய் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பாட்டி அதான் ஏன் டிவிக்கே போட்டு கிரிட்டிசைஸ் அவ்வளவு இது பண்ணிருக்காங்க. ஆமாண்டா. ஒண்ணும் தெரியாது. எதுவும் இல்லடா தெரியாது. ஏன் இன்னைக்கு இவளையும் நாளைக்கு பிஜேபில இருந்து ஒரு ஆள் இப்ப அண்ணாமலை வந்துட்டு திரும்ப வந்துச்சுன்னா டிவிக்கே போட்டு அந்த செட்டு அதெல்லாம் திட்டுங்க. தெரிஞ்சும் இவனுங்க இந்த செட்டு திட்டுங்க. ஏய் இல்லடா அலெக்ஸ். இவரு இருக்காருல்ல நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜானா இருக்கிறாச்சு. அவரு அவ்ளோ இது பண்ணானுங்கடா அந்த ஸ்பேஸ்ல. அங்கேயும் போயிட்டு வெக்கம் இல்லாத பேசினது ஆமா சோறு போட்டு துண்ணுன்னு எனக்கு புரியல. ம். இந்த கேள்விதான். நம்ம ஒண்ணுல தான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் சொன்னா மாறும், 2 பேர் சொன்னா மாறும்னு இல்ல. அவனுங்களா பட்டு திருந்தனா மட்டும்தான். என்ன கேட்டா ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது. ஒரு இது வரானுங்க. புரியுதா? அந்த ம். மாதிரிதான் வந்துட்டு ஒரு பிஜேபியா இருந்தாலும் பரவாயில்ல. கட்சி அசிங்கமா திட்டினாலும் பரவாயில்ல. இன்னொன்னு ப்ரோ, இப்போ தன்னை ஜெனியூனா காட்டிக்கிறது எப்படி தெரியுமா இப்பெல்லாம்? ம். நான் பொதுவா இருக்கேன்னு காட்டிக்க ஏதாவது ஒரு கட்சியை போட்டு அடிப்பானுங்க. கூட அந்த கட்சிக்கே உப்பு போடுவானுங்க. புரியுதா? அவள்தான். போ. இவன மத்தியில தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கு. சரி. எங்க ஹரி எல்லாம் காணோம். சொல்லுவாங்க. தெரியலையே அதான். இது எஸ்ஐஆர்னு ஒண்ணு பண்ணாங்க. இந்த எஸ்ஐஆர் எதுக்கு பண்ணாங்க? ஆமா. என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு 25 ஃபாரினர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஃபாரினர்ஸ்னு கூடமா தெரியாம மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்தாங்க எஸ்ஐஆர் பண்ணி.
என்னையா இது? நான் ரெசிடென்ட்டுக்கு 25 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம், கேஸ் போட்டிருக்காங்களாம். இதுதான் எஸ்ஐஆரோட அழகு. ம். இல்லங்க இப்போ எஸ்ஐஆர் பண்ணது ஒரு ரீசனோட பண்ணிருக்காங்க. அதை விட்டு இயர்லி டுகேல ஒரு டைம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா அதை ப்ராப்பரா பண்ணாங்களான்னு கேட்டா அதுதான் ப்ரோ. இப்போ வந்து அது வந்து ப்ராப்பரா பண்ணல. இப்போ வந்து அதுல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆதாரை லிங்க் பண்ண சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. 1008 கொஸ்டின்ஸ் வருது. அதுல என்ஆர்ஐன்னு கூட ஒரு இது இருக்காது. நீங்க இந்த இந்த இந்தியால தான் இருக்கீங்களான்னு கேஒய்சி வேற கேக்குது இல்ல, ஆதாரை வேற அட்டாச் பண்ண சொல்லுது இல்ல. இவ்வளோ பண்ணியும் அவங்க நான் ரெசிடென்ட்டா இருக்காங்க. ஆனா ஒரு சில கண்ட்ரிக்கு மட்டும் டுவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க. ஒரு சில கண்ட்ரி அவங்கெல்லாம் ஓட்டு போடலாம். பட் சிட்டிசன்ஷிப்பே இல்லாம சிட்டிசன்ஷிப்பை விட்டு கொடுத்தவங்க எல்லாம் ஓட்டு போட முடியாது. இது கூட தெரியாம அவங்க வேற டிக்கெட் எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ். நம்ம எலெக்ஷன் கமிஷன் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காரு. என்ன சொல்றது? ம். இன்னும் ஒண்ணுங்க, எல்லாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டூயல் சிட்டிசன்ஷிப் எல்லாருக்கெல்லாம் குடுத்துற மாட்டாங்க. அது ரொம்ப ரேர் கேஸ். ம். இது ஒண்ணு அந்த கண்ட்ரிக்கு வந்து சிட்டிசன்ஷிப் குடுப்பாங்க. இத கேன்சல் பண்ருவாங்க. இந்தியா இது. ஸோ அப்படிதான் இருக்கும். எங்க அலெக்ஸ், ஹரி யாரையும் காணோம். பாரதி கூட காணோம். கேக்குதா? கேக்குதுடா. ஒரு ரிக்வெஸ்ட் இது அக்செப்ட் பண்றதா ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ரிக்வெஸ்ட்டா? ம். ரிக்வெஸ்ட் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி ஐடியா இல்லையடா எல்லாம். காட்டுதா உங்களுக்கு? காட்டுது. இரு ஒரு நிமிஷம். யாரோ ஷோ பண்ண. சரி, ஆதவ் பேசுறது கேட்டீங்களா? கேட்டேன். கதை ரெண்டு நாங்க தான் என்ன என்ஜாய் பேசுறதா? பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு. ஆனா இல்ல, நம்ம ஆள் சொன்னது சொல்லிட்டாரா? ம். சைலண்டா இருங்க, நம்ம ஆள் தான் சொல்லிருக்கு. ம். ம். லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எப்படியும் காங்கிரஸ் ஒரு 25% கேட்பாங்க, நிற்பாங்க அவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பழைய இது அவங்க அப்படிதான் பார்ட்டியை வேற ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணுன்ற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் அவங்க வந்தாங்கன்னா. இல்ல இதுக்கு அப்புறம் அவங்க வந்து லோக்கல் பாடியில அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு ஜெனரலாவே இந்த பேர் என்னது, அந்த சவுத் சைடுல கொஞ்சம் பேர் இருக்கும். அந்த கன்னியாகுமரி சைடு. அதான் ப்ரோ, இன்னைக்கு ஸோ கிரீஷ் அந்த ஜவடேகர் சைடுலாம் கொஞ்சம் பேசியிருக்காரு, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நிக்கணும், அது ஒரு வழி பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. ஸ்ட்ரென்தன் பண்றதா? ஆமா, உண்மைதான் உண்மை. பேசியிருக்காங்க இன்னைக்கு. ம். அவங்க கொஞ்சம் சேர்ந்து நிப்பாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன். நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி காங்கிரஸ் ஓரளவுக்கு நம்பலாம். அவங்க அவங்க வந்து பெரிய பேக் ஸ்டாப்பிங் அந்த விஷயம்லாம் இருக்காது. ஆக்சுவலா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வர வேண்டியது இவரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தாங்க. சரி, ஓகே, நெவர் நெவர் டு லேட், அவ்வளவுதான். ஆனா இதுல இன்னொன்னுங்க, இப்போ நான் ஆல்ரெடி சொல்றதுதான், 31ல திரும்ப டிவிக்கே வரும்னு சொல்றதுக்கு காரணமோ ஏன் இதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல இருந்து, ஆனா நடுவுல நடக்கிற அந்த லோக்சபா எலெக்ஷன்லாம் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது நிறைய இதெல்லாம் பார்ப்போம். ஆனா அதுலயும் டிவிக்கே கண்டிப்பா ஜெயிக்கும். இன்னொன்னு, இப்ப காங்கிரஸ் அதெல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கணும், எல்லாருக்குமே அதான் ஆசை. காங்கிரஸ் சவுத்லயும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், கண்டிப்பா நார்த்லயும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், எல்லாருக்கும் அதே ஆசை தான். ஆனா எல்லாருமே இப்படி பேசும்போது கூட நார்த்ல வந்து பிஜேபி அழிக்க முடியாத சக்தின்னு சொல்லிட்டு தான் பேசணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆனா வந்து அலெக்ஸ், தமிழ்நாட்டுல லோக்சபா எலெக்ஷன்ல நம்ம தான் ஸ்வீப் பண்றோம், ஓகேவா இந்த வாட்டி. ஏன்னா ஆமா. காங்கிரஸ் இருக்குன்றக்கா இல்ல. உனக்கு வந்து ஜெயலலிதா 2014ல வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல இந்த ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவையும் நம்பல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்றேனே, இந்த காங்கிரஸ் கூட்டணி எதுவுமே அவங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவங்க வந்தா இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பிக்கை அதோட பல மடங்கு நம்பிக்கை வந்து தளபதி மேல இருக்கு. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்ளோ டார்ச்சர் இந்த 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சாலும், பிஜேபி எவ்ளோ டார்ச்சர் குடுத்துருச்சு. ஆனா, தளபதி வந்து எதுலயுமே ஈல்ட் ஆகல. தன்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா,
இது ஒரு தனி என்ன சொல்றது? ஒரு இதுவா தான் ரன் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலயும் எந்த சமரசமும் இல்லாத. ஸோ அவரு நம்பி குடுப்பாங்க. 40க்கு இல்ல 40. யூடியூப் ப்ரூட்டஸ் ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்கான் 1 மணி நேரம் முன்னாடி. இந்த மாதிரி ம். விருதுநகர் எம்எல்ஏ வந்து ஏதோ யானை தந்தம் கடத்தினதுல ஏதோ கேஸ் இருக்கு அப்படின்னு ம். பாத்தீங்களா? அதான் யூடியூப் விருதுநகருங்களா? ரூட்டர்ஸ்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் என்ன? ம். ம். இது எப்படி இருக்குதுன்னா, இல்ல நான் இன்னொன்னு நம்ம ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணமும் தான் சொல்றேனே, திமுக தான். அதாவது நம்மளுக்கு என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? விஜய் உண்மையாலுமே இல்ல சிவாஜி ஆனா கிருஷ்ணமூர்த்திடா. அவனுக்கெல்லாம் பெரிய பங்கு இருக்குடா. இல்லங்க இப்போ அலெக்ஸ் இது ஞாபகம் இல்ல இருக்கா? இல்ல, இத அதெல்லாம் மட்டும் நான் கிடையாது. சொல்லிர்றேன். தலைவி பொதுமக்கள் ஜூலி தான் ஃபர்ஸ்ட். இல்லைங்க. விடுங்க ஆஹா. அந்த கண்டகரம் அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ஓகே. அலெக்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, காரைக்கால்ல அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தப்ப தான் ஒரு வாட்டி நான் லாங் டைம் இப்ப தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு நாள் பிரணவ்லாம் பேசியிருக்கும்போது. என்னன்னா, இப்ப வந்து பிஜேபிக்காரன் வந்து பிஜேபின்ற பாரு டிஎம்கேக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, மேடை போட்டு தளபதி வந்து அபியூஸ் பண்ணிட்டு, கெட்ட வார்த்தையில பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இத வந்து பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? அவர் வந்து வீட்ல ஒரு புள்ளையா பார்க்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் டிஎம்கேக்கு இது பேக் ஃபயர் தான் ஆகும். டிஎம்கே வந்து கேவலமா பார்ப்பாங்கன்ற மாரி சொல்லிட்டு இது பண்றது ஞாபகம் இருக்கா? ஆனா அதே தான் நடந்திருக்கு. இவன வந்து ஓரளவுக்காச்சும் எப்படி சொல்றது? ஒரு ஸ்டேபிளாவாச்சும் ஒரு ஒரு 90 சீட்டு, அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த அளவுக்காச்சும் இவனுங்க வந்திருப்பானுங்க. கூட்டணி கிட்டணி நீ நெனச்சு பாரேன் 25 கட்சிகிட்ட கூட்டணி வச்சிருந்திருக்காங்க. அப்படின்னு இவன வந்து ரொம்ப தரமட்ட லெவல்ல இன்னைக்கு இவனுக்கு அடி வாங்கினதுக்கு காரணமே பார்த்தீன்னா, இவன பண்ண அபியூஸு, இவன பண்ண இது ம். சொல்லுங்க சித்து. ஏதோ கை தூக்குறீங்க. வணக்கம், வணக்கம் ப்ரோ. ம். அலெக்ஸ் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு பிஜேபி வந்து நார்த் இந்தியால வந்து வீழ்த்தவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. வீழ்த்தவே முடியாத ம். சக்திலாம் ஜனநாயகத்துல யாருமே இல்ல அலெக்ஸ். இப்ப ஆமா விஜயின் வருகைக்கு அப்புறம் நார்த் இந்தியால அவர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலுமே அங்கத்த இளைஞர்கள்லாம் வந்து அவரை வந்து விஜய் தளபதின்னு அறியறாங்க. ஓகே, அவருக்கு வந்து பேன் இண்டியா இருக்கிற இளைஞர் கூட்டம் இருக்கு பாருங்களேன். விஜய்க்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அண்டர் எஸ்டிமேட் இனிமே தளபதி யாருமே பண்ண முடியாது. இல்ல அவர் அது நேரடியா கரெக்ட் இந்த இல்ல எடுத்த அது கரெக்டுங்க. ஒரு நிமிஷம் இல்ல இப்போ சவுத்துல வந்துட்டு காங்கிரஸ் முன்னாடி இருந்த ஸ்ட்ராங்கை விட டிவிகே சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்ட்ராங்கை எல்லாரும் பார்க்க போறாங்க. எல்லாருக்கும் தெரியாது, ஈஸியா பார்ப்பாங்க. நார்த் வந்துட்டு கண்டிப்பா எப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி டேமேஜஸ் ஆகுமே தவிர அங்க பிஜேபி அது இது பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் சவுத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆனா அதான் சொல்றேன், நார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையெழுத்தே கிடையாது. ஏன்னா இல்லடா அங்க யாரோ இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. என்னன்னா மறுவாத இதுக்கப்புறம் இல்லடா இந்தியாவோட தலையெழுத்து இதுக்கப்புறம் நிர்ணயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா பாலிடிக்ஸா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு இதுன்னு என்ன சொல்லிட்டு. ப்ரோ இந்த 100% டைலாக் இல்லடா எஸ்பெஷலி யாரோ எஸ்பெஷலி அந்த ஒருத்தவங்க டீலிமிட்டேஷன் போட்டிருந்தாங்கடா. பண்றது ஆனா ஃபெயிலியர் ஆச்சுல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட். டீலிமிட்டேஷன் பண்றது ஃபெயிலியர் ஆச்சுல்ல ரீசெண்ட் இதுல. அதுக்கப்புறம் 100% சவுத் இந்தியா தான் டிசைட் பண்ணும் அடுத்த 2029 லோக்சபா எலெக்ஷன். எந்த டவுட்டும் இல்லை. இங்க ஃபுல்லா காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னு ஆமா காலி. இல்ல ப்ரோ கேக்குதா? அதான் இன்னொன்று ப்ரோ, இப்போ ஒரு நிமிஷம். சில பேர் வந்துட்டு காங்கிரஸ் முன்னாடி முன்னாடி காங்கிரஸ் எவ்வளவு ரூல் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ம். கிரிட்டிசைஸ் பண்ணி இப்ப கேட்கறதெல்லாம் இப்ப யாரும் தான் அது வேணான்ற. ஏன்னா இப்போ இங்க எல்லாருக்கும் தெரியும், விக்னேஷ் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் எனக்கும் பிடிக்காது. ஆனா ராகுல் காந்தி எல்லாருக்கும் ஒரு மதிக்கிறாங்க, பிடிக்கும். இப்போ அந்த ராகுல் காந்தியை மதிச்சுதான் கூட ஒரு நல்லா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாரு. மோடி விட வந்துட்டு அலெக்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் நம்ம கட்சியும் கூட்டணி வச்சிருக்கோம். எல்லாருமே இது பண்ணிருக்காங்க. நீ அலெக்ஸ் கச்சத்தீவு தான் இல்ல இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். கச்சத்தீவு எழுதி கொடுத்த காங்கிரஸ்ல இருந்து எல்லாத்தையும் எழுத்துன்னு வந்து இப்ப கேக்குறேன். இப்ப கேட்டா நம்மளுக்கு என்ன இது? அது வந்து நேத்து வரைக்கும் டிஎம்கே கிட்ட தான் காங்கிரஸ் இருந்தது. அலெக்ஸ் பிரதர் உங்களுக்கு ஆக்சுவலா ஏன் காங்கிரஸ் பிடிக்கலன்னு தெரியல. காங்கிரஸ் தான் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இன்னைக்கு நேஷனல் பாலிடிக்ஸ்ல. ஏன்னா பிஜேபிக்கு கண்டிப்பா காங்கிரஸ் கிரேட். அதுதான் ஆனா பழைய இல்ல ப்ரோ, பழைய காங்கிரஸ் எனக்கு பிடிக்கும். புரியுது இப்ப புரியுது. பரவாயில்ல. இல்ல பழைய காங்கிரஸ் இப்போ கூட நிறைய இப்போ கூட நிறைய சீனியர் சிட்டிசன்ஸா இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் யங் பிளட் வரணும். அப்போதான் காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். நேஷனல் பாலிடிக்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாங்க. அவங்களுக்கு. இல்ல இங்க இல்ல நம்புறது ராகுல் காந்தி. ம் அலெக்ஸ் சதீஷ் பிரதர், பாரத் ஜோடோ யாத்திரால இருந்து நான் ஒரு விஷயம் வந்து ராகுல் காந்தி கிட்ட மதிக்கிறேன். ம் இப்ப இந்த நாட்டுல வந்து பிளவுவாதமும் வெறுப்பும் கூடும்போது, ஒருத்தரை பார்த்து அந்நியப்படுத்திக்கும் போது, இந்த மாதிரி நீ முஸ்லிமு நான் ஹிந்துன்னு எல்லாரையும் வந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவனா நான் வந்து பாரத் ஜோடோ யாத்திரால பார்த்தேன்.
அவர் நிறைய தேர்தல் இங்க தோத்துருக்காரு. அவரோட அப்பா இல்ல வந்து தாத்தா பேர்னால தான் இங்க வந்தாருன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் சந்தித்தாலும் கூட, எனக்கு என்னைக்குமே ராகுல் காந்தி இல்ல மோடிங்கிற பர்சனல் அளவுல பார்த்தா, ஒரு சர்வாதிகாரி யாரா தெரியுறாங்க, ஒரு யாருகிட்ட கம்மியான ஆணவம் இருக்கு, யார் வந்து எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவரா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த வரிசையில ராகுல் காந்தி தான் எல்லோருக்குமான தலைவர்ன்னு தெரியுறார். இப்போ வந்து சிறுபான்மை சமுதாயங்களுக்கும் வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு தலைவனா ராகுல் காந்தி எனக்கு தெரியுறாரு. ஆனா ஜோசப் விஜய் அவரோட கை கோக்கும் போதுதான் அவருக்கு இந்த தோல்வி ஸ்ட்ரீக்னு ஒண்ணு இருக்குல்ல ராகுல் காந்திக்கு ஊருக்கே தெரியும். 90 எலெக்ஷனும் என்னவோ அன்பார்ச்சுனேட்லி காங்கிரஸுக்கு திறமை இல்லாததுனால நிறைய இடத்துல போய் தோத்துருக்காரு. ஆனா என்னைக்கு விஜய் அவரோட கூட வராரோ பக்கபலமா, அவரோட கிராஃப் வேற எங்கேயோ போகுது, ஊரே சொல்லுவாங்க ஜோசப் விஜய் சிஎம், தமிழ்நாடு சிஎம் விஜய் இங்க வந்து கூட ராகுல் காந்தியோட இருக்கிறதுனால தான் அவரோட அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகுது. எல்லாருமே அது வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு மாதிரி மந்தையான நிலையில சோர்வான நிலையில இருந்த காங்கிரஸை இங்க ராக்கெட் வேகத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதே தளபதி விஜயோட வருகை தான். அதை வந்து உறுதியா நம்ம ஊரெங்கும் பார்க்க போறோம். நார்த் இந்தியால காங்கிரஸுக்கு என்னைக்குமே பார்க்காத கூட்டங்கள். அதே மாதிரி பிஜேபி அங்கேயும் சொல்லுவாங்க கூட்டம் வருதே ஓட்டா மருமான்னு. தலைவா இந்த படத்தை நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், நாங்க ஸ்பாய்லர்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறோம், கவலையப்படாதீங்க, இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறும், அந்த சாதனையை படைத்தவர் எங்க சிஎம் விஜய் தான். ஸோ காங்கிரஸ் நார்த் இந்தியா பூராமேங்க எல்லாருமே இவருக்கு வந்து தளபதி விஜய்ன்ட்டு தான் இவரை தெரியும். ப்ரோ எல்லா யாருக்குமே ஸ்டேட்லயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா ஸ்டேட்லயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. கிங் மேக்கர் கிடையாதுன்னு நம்ம அடிக்கடி இந்த ஸ்பேஸ்ல ஜனங்க நார்த் இந்தியால மட்டும் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணணும். நார்த் இந்தியால மட்டும் ஒரு விஷயம் ஜனங்க ரியலைஸ் பண்ணணும். பிஜேபி வந்து பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் ரெண்டு விஷயத்துக்கு, ரெண்டு பிராண்டிங் பண்றதுக்கு. ஒன்னு ராகுல் காந்தி பப்புன்ற ஒரு பிராண்டிங் பண்றதுக்கும், அதுக்கப்புறம் மோடியை விஸ்வகுருன்னு பிராண்டிங் பண்றதுக்கும் பல ஆயிரம் கோடி ஸ்பெஷலிஸ்ட். ஆமா, ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல விளம்பரம் பிராண்டிங்க உங்களால அழிக்க முடியும், புரியுதா? இப்ப ஏன் இப்போ நீங்க எனக்கு கேட்டா நார்த்லயே நீங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி அது ஆல்ரவுண்டரா இருந்தாலும் அங்கேயே நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் வைக்கிறாங்க ப்ரோ. ஆனா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் படிப்பு தான், எஜுகேஷன் தான். எஜுகேஷன் ஒண்ணுதான் அவங்க வந்து புரியும். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. படிச்சவனுங்களும் அங்க முட்டாளும் நான் பாத்திருக்கேன், அது வேற விஷயம். ஆனா மேட்டர் என்னன்னா மதவாதம் அந்த இது வெறி இருக்கிற வரைக்கும் நார்த்ல வந்துட்டு அதிகமா மதவாதம் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் பிஜேபி அழிக்க முடியாது. இங்க சவுத்துல அது ஈஸியா முடியும், அது வேற விஷயம். ஆனா நார்த்ல வந்துட்டு இது என்னைக்கு வந்துட்டு இதை மாத்துறாங்களோ அது அன்னைக்கு மட்டும் தான். ஏன்னா மத வெறி இருக்கிற வரைக்கும் அது பிஜேபி பொழைச்சுமா, சத்தியமா அது ஈஸியா குறைக்கும். ஏன்னா அங்க வந்துட்டு ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீங்க அதான் முஸ்லீம் வந்துட்டு அங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஹேட்டா காட்டி அங்க வந்துட்டு இப்போ நான் தான் இவ்வளவு எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் ப்ரோ, நம்ம ஆளு வந்துட்டு விக்னேஷ் சொல்லியிருக்கேன், நம்ம ஆளு இந்திக்காரரா இந்த பிஜேபின்னு ஒரு கட்சி மாதிரி இருந்தது சிரிப்பா இருந்திருக்காங்க, ஏன்டா இப்படி சொல்றேன்னு கேட்டாரு. அதான் ஏன்னா இது கேவலமாகுது இல்ல ப்ரோ, கஷ்டப்பட்டு கத்த தேவையில்லை, கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்க ரோட் ஷோ போக தேவையில்லை, ஒரு எல்லார் வீட்டுலயும் போய் ஒரு காவி துண்டை போட்டு போனா போதும், போட்டு போட்டுருவானுங்க, புரியுதா? ஆனா இங்க நம்மள எடுத்துக்கங்க, மேனிஃபெஸ்டோல இருந்து இதுல இருந்து, அதான் தமிழ்நாடு வேற டிஃப்ரெண்ட் வேற, கேரளா வேற டிஃப்ரெண்ட் வேற. நார்த் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கும்பிட்டு போயிட்டு அங்க கடவுள்னா அவங்க கற்பூரத்தை கும்பிட்டு போயிட்டு இவனை மட்டும் ஓட்டு கேட்டு வந்துருவானுங்க, அவள்தான். காங்கிரஸ் நான் சொல்லிட்டேன், காங்கிரஸ் தான் அங்க உயிர் போற அளவுக்கே சொல்லணும், நான் உனக்கு இது பண்ணுவேன் அது செய்வேன் இது செய்வேன். நாங்க காங்கிரஸ் எல்லாம் மூச்சு முட்டுற அளவுக்கு கத்திட்டு இருப்பான். ஆனா இவன் கத்திட்டு போன பிறகு அரே பாப்ரே சூப்பர்னு அவனுங்க ஆரஞ்சு கலர் துணியை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அந்த ஆரஞ்சு கலர் துணிக்கு அங்க அவ்வளவு பெரிய மூச்சு, ஆரஞ்சு பார்த்தாலே வெறிகுண்டு இருப்பான். இப்போ என்னன்னா 75 வயசுக்கு மேல போயிட்டு இருக்கு இவருக்கு, மோடிக்கு. RSS ஏற்கனவே அகைன்ஸ்டா இருக்காங்க. 75 வயசு ஆனா ரிட்டையர்ட் ஆயிட்டு இன்னொரு கட்சியில இல்ல அத்வானிக்கே வயசாச்சுன்னு சொல்லிட்டு தானே இவர் வந்தாரு. இல்ல 2029ல RSS வந்து ரொம்ப வாய்ப்பே இல்ல, 90% மறுபடியும் மோடி நிக்க வச்சா அவங்க ரொம்ப அதிருப்தி ஆவாங்க, புரியுதுங்களா? இல்லங்க உங்களுக்கு அடுத்த பிரைம் மினிஸ்டரா உங்களுக்கு இப்ப மோடி வந்துட்டு ரிட்டையர் ஆகுறாருல, மோடி வந்துட்டு இல்லாத போற பட்சத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யோகி ஆதித்யநாத்தோ இல்ல அதுக்கு அடுத்து அமித்ஷா தானே போட்டு இது மாதிரி பண்றாங்க. அததான் சொல்ல வரேன், அவங்க ரெண்டு பேருக்கும் மோடி பிம்பத்தை இன்னும் உருவாக்க முடியல, புரியுதுங்களா?
ஸோ அது உருவாக்க இல்ல அது முடியாது. ஓகே. ஆனா இல்லங்க அலெக்ஸ் உங்களுக்கு யோகி ஆதித்யநாத் ஆல்ரெடி மோடி ஆன்லைன்ல அது இல்லடா கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோடியோட சக்சஸ்ஃபுல்லே என்னன்னா அவர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத்தை டெவலப் பண்ணது. இந்தியாவை என்ன டெவலப் பண்ணாருன்னு கேட்டா டைரக்டா குஜராத்துக்கு போடுவாருங்க. குஜராத்தே மாத்திரே அப்படின்னு இப்போ ஏன்னா அது உண்மைடா அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து உண்மையாலுமே அவர் சிஎம் இருக்கும்போது தான் அந்த ஊர் டெவலப் ஆச்சு. ப்ரோ அது ஓகேவா? மீம்ஸும் பாத்துருக்கேன் விக்னேஷ் ப்ரோ. ஆஹ் என்னன்னா காங்கிரஸ் இல்ல குஜராத் காங்கிரஸ் இருக்கும்போது பிஜேபி இருக்கும்போது போடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இருந்து பஸ் ஸ்டாப்ஸ்ல இருந்து உம் எஜுகேஷன்ஸ்ல இருந்தே தான் இந்த பஸ் வசதி எல்லாமே. உம் ஆனா இல்ல ப்ரோ போர்ட்ரே பண்றது நார்த் வெறும் குஜராத் மட்டும் கிடையாது. பீகார்ல இருந்து எவ்வளவு இதெல்லாம் இல்ல இன்னுமா அவனு அந்த வருமானம். குஜராத் தான் பிடிச்சிருக்கு. இல்ல இது எப்படி இருக்குதுன்னா அதான் இப்போ கொளத்தூர் நல்லா பாத்துக்கிட்டேன் என்ன சிஎம் ஆக்குன்னு ஒருத்தர் வந்தாரு அந்த மாதிரி இல்ல இருக்கு. அவர் குளத்தூர் நல்லா பாக்கல, தொகுதி பக்கமே போகல. அது இல்ல அது ஆமா அங்க இல்ல கொளத்தூர்ல அது பேசிக் நல்லா ஏய், பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு அதுல இது